அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது பேச வந்துள்ள தலைப்பு போதைப் பொருள் ஒழிப்பு. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் 1989 ஆண்டு ஜூன் 26 நாள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மனித சமுதாயத்திற்கு போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். உலக அளவில் போதைப் பொருள் பயன்பாடு, போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் கடத்தல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்று தெரியுமா? உலகம் முழுவதும் சுமார் 30 கோடிக்கு மேல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பிரச்சனைக்கு அடிமையாக உள்ளார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகின்றது. இந்த செய்தி மிகவும் வேதனை தருகின்றது. புகைப்பிடித்தல், மது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் மூளையில் ஒரு விதமான வேதில் மாற்றம் ஏற்படுகின்றது. இதனால் தான் இந்த விடாப்பிடியான இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சீரழிந்து விடுகின்றது. போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உடல் மற்றும் மனநிலை பாதிக்கப்படுகின்றது. மனநிலை பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் நண்பர்களுக்கு இடையிலும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. புகைக்காதே, உன் அழகான வாழ்க்கையை பகைக்காதே, ஆயில் அளித்திடும் புகையிலை வேண்டாமே, உன் உயிருக்கு உழைவைக்கும் இந்த புகையிலை வேண்டாமே என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி உலகம் முழுவதும் தற்போது பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களிலும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாக உள்ளவர்களுக்கு சிறை தண்டனை கொடுப்பதாலோ, அபதாரம் விதிப்பதாலோ, வீட்டை விட்டு ஒழுக்கி வைப்பதாலோ இந்த பிரச்சனை ஒழிக்க முடியாது. மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு என்பது போல இதற்கு ஒரே வழி விழிப்புணர்வுடன் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வதே. இந்த கொடிய பழக்கம் தன் குடும்பத்தை மட்டும் சீரழிப்பதல்லாமல் தன் சமூகத்தையும் சேர்த்து சீரழிக்க காரணமாக உள்ளது. வருங்கால இளைஞர் சமூகத்தையும் அவர்கள் எதிர்கால கனவையும் சேர்த்து சீரழிக்க காரணமாக உள்ளது. ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு தனித்துவமான திறமை உண்டு. அதை நாம் தான் கண்டறிய வேண்டும். அந்த திறமை அறிந்து அதன்படி நடந்து பெரும் புகழ் அடைய வேண்டும். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று சிந்திக்க திறனை நமக்கு இறைவன் இயற்கையாகவே கொடுத்துள்ளான். ஆகவே தீய பாதை விட்டுவிட்டு எதிர்கால கனவை நோக்கி செல்வோம். மாணவர்களாகிய நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை விழிப்புணர்வுகளை கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி எடுப்போம். போதையை தவிர கல்வியா நிமிர், போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.